அந்த தேர்தல் ஆய்வாளர்கள் அல்லது அந்த ஆலோசகர்கள், தேர்தல் வடிவமைத்து கொடுப்பவர்கள், எத்தனையோ ஜாம்பவான்கள், படா ஜாம்பவான்கள்லாம் இருக்கிறாங்க இந்திய அளவில். பிரசாந்த் கிஷோர்ல ஆரம்பிச்சு அத்தனை பேருக்கும் பெரிய பெரிய பில்லுலாம் கூட போடுவாங்கன்னா இவங்களாம் கூட பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் குறிப்பாக மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு கடந்த எலெக்ஷனில் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிய வச்சதுக்கு, அந்த அளவுக்கு தெரிய வச்சதுக்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏன்னா மாற்றம் முன்னேற்றம்ன்ற அந்த வார்த்தையை எடுத்து போட்டாச்சு, அதை பரப்பியாச்சு, பெரிய பெரிய போஸ்டர் போய் சேர்ந்தாச்சு. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பெரிய ஒரு செலிபிரிட்டி, விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி கிடையாது. அப்போ ஒரு செலிபிரிட்டிக்கு அந்த வார்த்தை கரெக்டாக பொருந்தும். இன்னும் சில வார்த்தைகள் சேர்த்து எப்படி அந்த டிசைன் பண்றது, ஒரு ட்ரெஸ் கோட்ல இருந்து, ஒரு ரேம்ப் வாக்ல இருந்து, இப்படியெல்லாம் கண்டிப்பா தேவைங்க. இன்னைக்கு திரும்ப சொல்றது என்னன்னா, நீங்க சோசியல் மீடியாவை தயவு செய்து புறம் தள்ளிவிட முடியாது என்பதற்கு மிக சரியான உதாரணம். ஏன்னா இனி வரக்கூடிய தேர்தலில் இனிமேல் சோசியல் மீடியாலாம் அதெல்லாம் நீங்க எங்க உட்காந்து மொபைல் பாக்குறவங்களாம் ஓட்டு போட்டுருவோம். நாங்க நீங்க மொபைல் வழியா எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கன்னா இதுவாயிடுமா? ஏன்னா ஜென்சி 5G இது ரெண்டும் தான் பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்கு. ஜென்சி கிட்ஸ் 5G மொபைல் ஒவ்வொரு வீட்லயும் போய் சேர்ந்துருக்குது. விஜய் சொன்னதுதான், ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காங்கன்னு ரொம்ப அது ரைமிங்கா இருந்தது, வேடிக்கையா இருந்தது. சில பேருக்கு என்னப்பா யாரோ எழுதி கொடுக்குறாங்கப்பா, இந்த இவரும் A4 சீட் அப்படி வச்சுட்டு பேசிட்டு போறாரு, ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்காங்களா அப்படின்னு. திரும்ப அதுதான் இந்தியாவில் ஒரு எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி 3 வருடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை, எவ்வளவு பெரிய ஒரு அதிர்வலையை கொண்டு வரும் அப்படின்னு நிச்சயமாக யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் வந்ததில்லை. இது மாற்றம் முன்னேற்றம் தான். கண்டிப்பா மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு இடத்துல. அப்போ நீங்க பணம் கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க முடியாது. ஏன்னா விஜயோடைய அந்த இதுவும் ஒர்க் அவுட் ஆச்சு. பணம் கொடுக்குறாங்களா, வாங்கிக்கங்க, அது உங்க காசு தான். மக்கள் அப்படிதான் வந்துட்டாங்க. எங்க கிட்ட அடிச்சது தானேங்க, எங்க கிட்ட இது பண்ணது தானே, வாங்கிக்கங்க, நீங்க ஓட்ட போடுங்க. இனிமேல் இனி வர தேர்தலில் இந்த பண கலாச்சாரம் கண்டிப்பா அது தவிர்க்கப்படும். அல்லது அது நல்ல விஷயம்.